விக் ஒன்று வச்சிருக்கல, பெரிய விக்கு. இதுவா? ஆமா ப்ரோ. இது ஃபுல்லாவே நல்ல கீ லெவலா? ஆமா ப்ரோ. ஓகே குட். இது லோவா? நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன இருக்கு? வீக்லி கேக்குதா? வீக்லியா? போயிட்டான். வீக்லி லோ எது? 128. இதுவா? ஆமா ப்ரோ. குட். லோ வரைக்கும் மார்க்கெட் என்ன? மேலதான் ப்ரோ. மேலதான். சி அப்போ இந்த லோல இருந்து மார்க்கெட் இப்ப 2 கேண்டில் டிராப் ஆயிருக்கு 2 வீக்லி. எதுக்காக? கரெக்ஷன் லெவலுக்கு என்ன பண்ணுவோம்? லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் லெவல் என்ன இருக்கு? எனக்கு வந்திருக்கு இப்போ. என்ன இருக்கு? கீ லெவல் அப்படிலாம் சப்போர்ட் இருக்கா? டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் அது. ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலே போகலாம். மேலே போகலாம். இது உடைச்சாதான் லோக்கு வரும். இப்ப மேல மார்க் பண்ணிடுங்க ப்ரோ. ஹை ஓகே. நம்ம அப் ட்ரெண்டுக்கு நமக்கு இதுதான் முக்கியம். இப்போ இந்த ஜோனை உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்னதான்? ஆமா மேலதான் ப்ரோ. மேலதான். இப்போ ஸ்லைட்டா என்ன தெரியுது உங்களுக்கு? லைக் என்னவா தெரியுது? இப்போ பேரலா ஆக்ட் ஆகுதா? இந்த ஜோனி இந்த லைனை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போகலாம். போறவர் என்ன கொடுக்குது? பைக்கான கன்ஃபர்மேஷன் வந்துச்சா? புலிஸ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்திருக்கா? ஆனா அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சப்போர்ட் லெவல்ல வந்திருக்கா? இல்ல, இன்னும் வரல. ஸோ மார்க்கெட் இங்க இருந்து பை ஆகுது. எதுக்காக இருக்கலாம்? மேபி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கூட இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப்பா? ஆமா ப்ரோ. அப்ப ஹைலண்ட் லோக்கு நான் என்ன பண்ணேன்? ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல செல் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உடனே என்ன பண்றேன்? இந்த ஹைலேருந்து லோக்கு என்ன பண்றேன்? இப்போ 618 லெவல் எங்க இருக்கு? இது கீ லெவல்ல இருக்கா? கீழ வரங்க. இந்த லெவல உடைக்க வைக்க மார்க்கெட் என்ன? கீழே தான். எது வரைக்கும் வரும்? ஜோன் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா இங்க? இல்லை. ஓகே வெல். இப்போ மார்க்கெட் ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. இந்த ஜோன் என்ன பண்ண விட மாட்டேங்குது. இப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஓ பார்க்கும் பிரேக் ஆகட்டும். ஸோ நியூட்ரல் கேண்டில் வருதா? ஜோன் பிரேக் அவுட். அப்போ எந்த கேண்டில் வருது? நியூட்ரல் கேண்டில் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் கேண்டில் வருது. என்ன கேண்டில் வருது? இப்போ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வருதா? ஆமா ப்ரோ. பை எடுக்கலாம் ப்ரோ. மேஜரான டைம் ஃப்ரேம் என்னது? டெய்லியா? டெய்லில மார்க்கெட் என்ன பண்ண விடல? உடைக்கல. லோவல பிரேக் பண்ண விடல. அப்போ 4 ஹவர்ஸ்ல என்ன காமிக்குது சிம்டம்ஸ்? பை ஆகும்னு சொல்லிட்டு காமிக்கிறா? அவனே என்ன பண்ணலாம்? இங்க மேஜரான ஜோனு என்ன எடுக்கலாம்? பை எடுக்கலாமா? ஸ்டாப் லாஸ் இங்க அந்த கேண்டில் கீழ ஜோன் கேண்டிலுக்கு கீழ டார்கெட் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும். இந்த லெவல உடைக்க வைக்க மார்க்கெட் எங்க போகுது? ஹைக்கு போகுமா? இந்த ஜோன் வரைக்கும் வைக்கலாம் ப்ரோ. இல்ல ஹை போகும் ப்ரோ. இந்த ஜோன் தான் 1:1 டார்கெட் ஆச்சு. ஓ அப்படியே. 1:2 டார்கெட் வரைக்கும் வச்சாச்சா? ஓகே. அதாவது இது வரைக்கும் வச்சாச்சா? ஹை வரைக்கும் வச்சாச்சா? அந்த இம்பல்ஸ் ஹை வரைக்கும் வச்சாச்சு. ஓகே. இன் கேஸ் மார்க்கெட் கீழ வர நான் என்ன பண்ணலாம்? கீழ டர்ன் ஆச்சுனா அந்த ஸ்டாப் லாஸ் மேல அந்த டார்கெட் அந்த இதாண்ட கொண்டாந்து என்ட்ரி பாயிண்ட் என்ட்ரிலாம் எடுக்க தேவையில்லையா? அடுத்து என்ட்ரி எடுக்கலாம். நம்ம கரெக்ட்டா பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் கியர். இப்போதான் 1:1 என்ன இருக்கு? ஹிட் ஆயிருக்கு. ஓகே வெல். இந்த இடத்துல என்ன இருக்கு? பிரேக் அவுட் செக்ஷன் இருக்கா? இங்க என்ன ரியாக்ட் ஆகுது? குளிக்க பாருங்க என்ன ரியாக்ட் ஆகாம இருக்குது. நான் என்ன பண்ணேன்? இந்த இடத்த பாருங்க பிரேக் அவுட் செக்ஷன் நடந்துச்சு. ஆமா. ஹைல இருந்து லோக்கு பார்க்கும் ப்ராப்பரான ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல நடந்துச்சா? ஓகே. இந்த லெவல்ல பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்னடா போகுது? இப்போ மேல இருந்து கீழ உடைச்சிருக்கே ப்ளோ. அப்ப கீழ வராதா லோ வரைக்கும்? நமக்கு இந்த ஜோன் தான் முக்கியமான ஜோன் ஆச்சுல. இல்ல எனக்கு இதே மாதிரி குழப்பம் இன்னொரு சார்ட்ல வந்தது. இந்த லாஸ்ட் இம்பல்ஸ் இருக்கு இல்லீங்களா அப் ட்ரெண்ட். அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்துட்டான் இல்ல கீழ. ஆமா. அப்ப 100% வரணும் தானே? இல்லம்மா இந்த ஜோன் ஃபுல்லாவே நம்மளோட ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா தானே. ஓ ஓகே ஓகே. பழைய ப்ரீவியஸோட ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? டெஸ்ட்க்கு எடுக்கலாம் ப்ரோ. அங்க கீழே எடுத்துக்கலாம் ப்ரோ. எங்கள் ஃபீல்ட்ல எடுத்துக்கலாமா? இங்க எடுத்துக்கலாம். என்ன போடுறீங்க? நாட் குட்னு தான் சொல்லுவேன். இந்த ஹையை உடைச்சதுனால நம்ம என்ன பண்ணோம்?
அதனால நீங்க எடுத்தீங்க. ஓ அதனால நெக்ஸ்ட் போறீங்க. ஓகே ஓகே ஓகே. ப்ரோ அந்த மேல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கீங்களா, அங்க இருந்து ஃபெப் பாருங்க. மேல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கீங்களா? அங்க 618 அந்த இருக்குது. கரெக்ஷன் ஏரியால இருக்கு. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த கரெக்ஷன் ஏரியா ஓடிக்கலாம். வெயிட் பண்ணலாங்கறீங்களா? ஓகே. ரெண்டு கேண்டல். ஓகே ஸ்டாப். பை போட்டு. பை போடலாம் சொல்லுங்க. சே அங்க மிஸ் பண்ணிட்டோம். மேல அந்த ப்ரோ 618 உடைச்சது இல்ல, அந்த இம்பல்ஸ்க்கு 618 உடைச்ச உடனே பை போடலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்போ வச்சிருக்கீங்களா கசர் வச்சிருக்கீங்களா? அந்த புல்லிஷ் கேண்டில்ல தான் சொன்னாரு. பை எதுக்கு அந்த ரீசன் ப்ரோ? ப்ரோ அந்த இம்பல்ஸ்க்கு வந்து அந்த 618 பிரேக் பண்ணிச்சு இல்ல, அதனால சொன்னேன் ப்ரோ. அதனால தான் போகும். சோ அதனால இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து ரைட். ஓகே. ஆனா நான் இங்கேயே உங்களை ஸ்டாப் பண்ணனா, இங்கேயே ஸ்டாப் பண்ணேன். ப்ராபபிலிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணமா? ஆமா. ஸோ இன்கேஸ் நீங்க இங்கேயே ட்ரேட் எடுத்தாலுமே ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்காச்சு. இதுல ட்ரேட் எடுத்தா உங்களுக்கு என்ன இருக்கும்? நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சி இருக்கும். நல்ல ப்ராஃபிட்ங்கிறது என்ன ஆகும்? கிடைச்சி இருக்கும். ஸோ இந்த இம்பல்ஸ்க்கு என்ன ஆகும்? மார்க்கெட் இன்கேஸ் கரெக்ஷன் எடுக்கலாம். என்ன ஆகலாம்? எடுக்கலாம். இப்போ இந்த ட்ரேட் இன்னும் ரன் பண்ணிக்கிட்டே தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. ட்ரேட் வில் பி ரன் இந்த மார்க்கெட்டா? ஆமா ப்ரோ. இந்த கரெக்ஷன் எடுத்த அப்புறம் தான் இன்னொரு ட்ரேட் வந்து போடுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் என்ன நடந்திருக்கு? ஃபிளிப் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஆமா, இங்க ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு. ஆமா. அப்போ ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போகலாம். ஸோ ரீடெஸ்ட்காக என்ன பண்ண போறோம்? ஃபைனல் ரீடெஸ்ட். ஓகே, இப்போ ரீடெஸ்ட் போய் பார்த்துலாம் ப்ரோ. ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த லோல இருந்து என்ன ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட்? அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி சொல்றது, அந்த கிரீன் கலர் பாக்ஸ் இருக்குல மேல இருக்கு, Black கலர் கேண்டில் இதுவா? ஆ இந்த இடத்துல நான் மேஜரா வைக்கிறேன்னா எனக்கு மேஜர் லெவல் என்ன இருக்கு? ப்ராப்பரா ரியாக்ட் ஆயிருக்கணும். ப்ராப்பரா என்ன ஆயிருக்கணும்? ரியாக்ட் ஆயிருக்கணும். ஓகே வெல் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுது. அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதான் கரெக்ட். ஆமா, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளியர் அபௌட் த ஆமா கீ லெவல் இருக்கு. கீ லெவலுமே பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல பை எடுக்கலாமா வேணாமா? இல்ல வேண்டாம் ப்ரோ, பார்க்கலாம். வேணாமா? வாவ் மேல போச்சு. மேல போயிடுச்சு. அழகா 618ல அடிச்சு ரிஜெக்ஷன் தருது. அழகா இந்த இடத்துல அழகா என்ன அந்த பெரிய இம்பல்ஸ் கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தேன். அது எனக்கு லோ உடைச்சாதானே அது வருமே. ஆமா, இல்ல அதுதான் தான் உடைக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா தக்கல. ரேட் இது மேல போயிட்டானே. ஓகே வெல் டார்கெட் ஹிட். டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் டார்கெட் ஹிட். ரெண்டு டார்கெட் ஹிட். செகண்ட் டார்கெட்டுமே ஹிட் ஆச்சு. ஆனா நீங்க அங்க ட்ரேட் எடுத்தீங்க ரைட்? கிட்ட எடுத்தீங்க நீங்க. ஆமா ஆமா. சரி ரெண்டுமே டார்கெட் ஹிட். ஓகேவா? சூப்பர் 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 சூப்பர். தஸ்டிகேட்